பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்திற்கென நாகரீகம் இருக்கிறது. தேவனிடம் திறந்த முகமாய் தைரியமாய் நுழையாமல், அதே போல திறந்திருக்கும் வீட்டில் அடுத்தவர் நுழைவது போன்று வேகமாக அநாகரிகமாக நுழைய முடியாது. அவர் பண்பு நிறைந்த கனவான், அவர் அன்பு நிறைந்த எஜமான். அவருக்கு முன் கனத்தோடும் கண்ணியத்தோடும் பேசுவதற்கு முன் நமது வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவதே நாகரிகமாகும். இந்த பூமியில் நடக்கும் அழிவுகளுக்கு நம்மை விலக்கி, அறிவியல் ஆபத்துகளுக்கு நம்மை மறைத்து, இயற்கையின் தேவைகளை அளித்து, மழை, காற்று, நீர், வெளிச்சம் இவைகளை இலவசமாய் தந்து பூமிக்குரிய சுதந்திரங்களை அவரது நாமத்தில் அள்ளி கொடுப்பதற்காக அவருக்கு நன்றி கூறுங்கள். உலகத்தில் பூகம்பத்திலும் மழை வெள்ளத்திலும் புயல் சீற்றங்களிலும் சாலை விபத்துகளிலும் கலவரங்களிலும் அனுதினமும் எத்தனை ஆயிரம் பேர் சாகிறார்கள், உயிரை இழக்கிறார்கள். ஆனால் இன்று நான் உயிரோடு இருக்கிறேனே, அதற்காக உமக்கு நன்றி என அவர் திருமுகத்தை பார்த்து